தஞ்சை மாவட்டம் கணபதி அக்ரஹாரம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வெல்லம் தயாரிக்கும் ஆலைகள் இயங்கி வந்த நிலையில் தற்போது 10 ஆலைகள் மட்டுமே இயங்கி வருவதால் நிகழாண்டு வெல்லம் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. அதை குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா கணபதி அக்ரஹாரம், ஐயம்பேட்டை, மாகாளிபுரம், புதுத்தேரு, வீரமாங்குடி, பட்டுக்குடி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 1000 ஏக்கரில் விவசாயிகள் ஆலை கரும்பு சாகுபடி மேற்கொண்டு உள்ளனர். அறுவடை செய்யப்படும் இந்த கரும்பிலிருந்து சாறு பிழிந்து வெல்லம் காய்ச்சுவது வழக்கம். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சாகுபடி மேற்கொள்ளப்பட்ட ஆலை கரும்பில் மஞ்சள் நோய் தாக்கியதால் 75% கரும்புகள் வளராமல் போனதாக கூறப்படுகிறது. மேலும் அந்த கரும்புகளை விவசாயிகளை அழித்துவிட்டு மாற்று பயிர் சாகுபடி மேற்கொண்டனர். இதனால் இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வெல்லம் தயாரிக்கும் ஆலைகள் இயங்கி வந்த நிலையில் தற்போது 10 ஆலைகள் மட்டுமே இயங்குவதால் நிகழாண்டு வெல்லம் உற்பத்தி பாதிக்கப்பட்டு உள்ளது. எனவே வெல்லத்தின் விலை உயரவும் தட்டுப்பாடு ஏற்படவும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இது தொடர்பாக புதுத்தெருவை சேர்ந்த அச்சு வெல்லம் தயாரிக்கும் அரவிந்த் அளித்த பேட்டியில் கூறியதாவது: கணபதி அக்ரஹாரம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கடந்த ஜூலையில் சாகுபடி செய்திருந்த ஆலை கரும்பில் மஞ்சள் நோய் தாக்கியதால் கரும்புகள் வளராமல் வீணாகிவிட்டன. இதனால் போதிய கரும்பு கிடைக்காமல் வெல்லம் தயாரிப்பு தொழில் பாதிக்கப்பட்டு உள்ளது. இப்பகுதியில் 30க்கும் மேற்பட்டோர் வெல்லம் தயாரிப்பில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது கரும்பு கிடைக்காததால் வெல்லம் தயாரிப்பு ஆலைகளை மூடிவிட்டனர். எங்களை போன்ற கரும்பு சாகுபடி சொந்தமாக செய்து வரும் ஒரு சிலர்தான் வெல்லம் தயாரிக்கிறோம். எனவே வெல்லம் தயாரிக்க பயன்படும் ஆலை கரும்பு சாகுபடிக்கு தமிழக அரசு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். மேலும் வெல்லத்துக்கான விலையை அரசே நிர்ணயம் செய்யவும், வருகிற பொங்கல் பண்டிகைக்கு அரசு வழங்கும் பொங்கல் தொகுப்புடன் வெள்ளை சர்க்கரைக்கு மாற்றாக தமிழகத்தில் தயாரிக்கப்படும் வெல்லத்தை கொள்முதல் செய்து வழங்க வேண்டும் என கூறினார். 2 வருஷமாக கரும்புக்கு நோவு விழுந்து, அந்த கரும்பு மஞ்சள் நோவுன்னு சொல்கிறாங்க, அது விழுந்து கரும்பு பாதிப்பு ஏற்பட்டு கரும்பு உற்பத்தியே 2 வருஷமாக பாதிப்பு அடையுது. இந்த கரும்பை உற்பத்தி பண்ணி தான் நாங்கள் வெல்லம் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கரும்பு நோவு விழுந்ததுனால அந்த வெல்ல உற்பத்தி இந்த 2 வருஷமாக பாதிப்பு அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு 1000 ஏக்கருக்கு மேலே பண்ணிக்கிட்டு இருந்த அந்த கரும்பு சாகுபடி இந்த 2 வருஷமாக எல்லாம் மாற்றுப்பயிர் நெல் அதுக்கு எல்லாம் போனதுனால அந்த கரும்பு யாருமே உற்பத்தி பண்ண மாட்டாங்க. அதை கருத்தில் கொண்டு வேளாண் துறை இந்த நோவுக்கு ஏற்ற மருந்து கொடுத்து எங்களை கொஞ்சம் இது பண்ணணும். அதுவும் இல்லாமல் பொங்கலுக்கு தமிழக அரசு இந்த வெல்லத்தை பொங்கல் தொகுப்பில் கொடுத்து இந்த அச்சு வெல்லத்தை விலையை கொஞ்சம் ஏற்றி கொடுக்கணும். இது தமிழக அரசுக்கு இது ஒரு கோரிக்கை வைக்கணும். சத்தியம் செய்திகளுக்காக தஞ்சாவூர் மாவட்ட செய்தியாளர் சதாம் ஹுசைனுடன் செய்திக்குழு.